வணக்கம். தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள். அழுது விட்டேன் இது போன்ற கவிதைகளை சொல்வதில் பெருமைப்படுகிறேன். நன்றி ஒரு நட்புக்கு. ஒரு தாயின் புலம்பல் கவிதை. எனது அருமை மகனே, எனது அருமை மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். முதுமையின் வாசலில் நான் முதலடி வைக்கையில் தள்ளாட்டம், என் மீது வெள்ளோட்டம். கொஞ்சம் பொறுமை கொள்க, அதிகம் புரிந்து கொள்க. என் முதுமை பார்த்து முகம் சுளிக்காதே. நான் சாப்பிடுகையில் கை நடுங்கி சாதம் சிந்தி விட்டேனா? சத்தம் போடாதே. உனக்கு நான் நிலாச்சோறு ஊட்டிய நாட்களை நினைவு கூறுக. ஆடை மாற்றுகையில் அவதிப்படுகிறேனா? அசுத்தம் செய்து விட்டேனா? ஆத்திரப்படாதே. படுக்கை முழுதும் நீ பண்ணிய ஈரங்களின் ஈர நினைவுகளை இதயம் கொள்க. ஒரே பேச்சை தேய்ந்த ஒளிநாடா போல் ஓயாமல் சொல்கிறேனா? சலித்துக் கொள்ளாதே. ஒரே மாயாவி கதையை ஒரு 100 முறை என்னை படிக்க சொல்லி நீ உறங்கிய இரவுகளை ஞாபகம் கொள்க. நான் குளிக்க மறுக்கிறேனா? சோம்பேறித்தனம் என்று சுடுசொல் வீசாதே. உன்னை குளிக்க வைக்க நான் செய்த யுக்திகளை எனக்காக புதுப்பித்து தருக. புதிய தொழில்நுட்பம், புதிய பயன்பாடுகள், உன் புயல் வேக புரிந்து கொள்ள சத்தியமா எனக்கு சாத்தியமில்லை. கேவலப்படுத்தாதே, கற்றுத்தருக. கவனித்து பழக அவகாசம் தருக. இனி சில நேரங்களில் என் நினைவு புரட்சியால் ஞாபகங்கள் அருந்து போகலாம், உரையாடல் உடைந்து போகலாம். நிறைய வேலை இருக்கிறது என்று நேரம் பார்க்காதே. என் அருகில் இருந்து ஆற்றாமை தேற்றுக, ஆசுவாசப்படுத்துக. என் கால்கள் என்னை ஏமாற்றுகையில் நீ முதல் நடை பழக. என் விரல் நீண்டது போல் கை கொடுத்து எனக்கு உதவி செய்க. ஒரு நாள் சொல்வேன் நான், வாழ்ந்தது போதும் என்று வருத்தப்படாதே. சில வயது வரை வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, சில வயதுக்கு மேல் வாழ்வதில் அர்த்தமில்லை. காலம் வரும்போது இதை நீயும் புரிந்து கொள்வாய். இனி நான் வேண்டுவதெல்லாம் நீ என்னை புரிந்து கொண்ட புன்னகை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனது அருமை மகனே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் வாழ்வு அமைதியோடு உன் அரவணைப்போடு முற்றுபெற முயற்சியேனும் செய்வாயா? ஒரு தாய் முதுமையில் மகனிடம் சொல்லும் கண்ணீர் கவிதை. இது ஏதோ ஒருவர் அனுப்பியதல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து நடக்க போவது. நமது தாய் தந்தையை பேணி காப்பது நமது தலையாய கடமை. நமது உயிர் இருக்கும் வரை நாம் அவர்களை பேணி காப்போம். நமக்கும் ஒரு நாள் இந்த முதுமை வரும். அதற்குள் நமது பணியை சிறப்பாக செய்து நமது பெற்றோரையும் சிறப்பாக வாழ வைப்போம். நன்றி.